கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 12 வசனத்திலே, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால். இந்த கடைசி காலம் அன்பு தணிந்து போகும். அன்பு தணிந்து போகும். அன்பு கூட நிறைய இடத்துல ஆட்கள் இல்லை. இப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, என்ன பண்ணாலும் அன்பு கூற முடியுமா? தீமை அப்படின்னு தெரிஞ்சதுனாலே விலகிடணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். சில குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உன்னை போல பிறனை நேசிக்கணும். தேவன் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். நாமும் மன்னிக்கிற ஒரு சுபாவம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால். இன்னைக்கு நார்மலா வீட்டில் அண்ணன் தங்கச்சிக்குள்ள, இல்லை ஃபேமிலிக்குள்ள, குடும்பத்துக்குள்ள அன்பு கூற மட்டும்தான் ஆள் இல்லை. வீட்டில் யாராவது, ஃபேமிலியில் யாராவது ஒரு ஆள் கஷ்டப்பட்டாச்சு அப்படின்னா கொஞ்சம் எல்லாருமே ஒதுக்கி வச்சுருவாங்க. கேட்டால் அவங்களுக்கு கடன் இருக்குது, லட்ச லட்சமாக கடன் வாங்கிட்டாங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம், ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது லட்ச லட்சமாக கடன் இருக்குது. 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 3 கோடி, இப்படி பல லட்சங்கள் கடனில் இருக்கும்போது ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை. ஃபேமிலியில் சில குடும்பத்தில் பேச மாட்டாங்க. சகலவிதமான செழிப்போடு இருக்கும்போது பேசுவாங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்து ஒரு படுக்கலை ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தாயாருக்கு கேன்சர் இருக்கும்போது பிள்ளைகள் எப்போது பார்ப்பாங்க, ஆனால் அந்த தாயார் கேன்சரில் கஷ்டப்பட்டாங்க. இந்த கடைசி காலத்திலே நம்ம வாழ்கிறோம். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், அன்பு கூர்ந்தால், அந்த வேர்டு முக்கியம். அன்பு கூர்ந்தால். இன்னைக்கு அன்பு கூறுகிற ஜனங்களை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு பகை, எரிச்சல், கோபம், மூர்க்க வெறி, இப்படி நம்ம சில காரியத்தில் சில குடும்பங்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க மன்னிக்க மாட்டாங்க. வீம்பு, வைராக்கியம், எரிச்சல், கோபம், பகை, கசப்பு, அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களால அன்பு கூற முடியாது. ஏன் அப்படின்னா, துரோகம் நடந்திருக்கும், ஏமாத்திருப்பாங்க, தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, சில அவதூறான வார்த்தை பேசியிருப்பாங்க, நிந்தைகள், அவமானங்கள் வந்திருக்கும். பல சூழ்நிலை, பல குடும்பங்கள் உண்டு. அதனால இந்த இரவணத்தில் செய்தி என்ன அப்படின்னா,
நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் தான் சில சபைகளிலே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 2 குரூப்பாக இருப்பாங்க. இவங்க அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கும். பக்கத்து வீட்டில் பேச மாட்டாங்க. கேட்டால் அவங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அன்பு கூற வேண்டியது எல்லாருக்கும் உள்ள கடமை. அவருடைய கற்பனை கைக்கொள்ளணும். அன்பு கூறணும், ஆனா அன்பு எதிர்பார்க்க கூடாது. நீ சில குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்க அப்படின்னா, அன்பு கூறுவாங்க, அவங்களும் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. நம்ம அன்பு கூறுவது நமக்கு பைபிள் உள்ள சட்டம். மற்றபடி நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தம்னா என்னன்னே அப்படின்னா, தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார்னு சொல்லி போட்டிருக்கல, அதுதான் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் எப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம அன்பு கூறும்போது. இன்னைக்கு அன்பு கூறின பேர்ல தவறான அன்பு கூறுறாங்க, தவறான தொடர்புக்குள்ள போயிருந்தாங்க, தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல போயிருந்தாங்க, தவறான ஒரு பழக்கத்துல போயிருந்தாங்க, தவறான நபரோடு அன்பு கூர்ந்து அதுல பல லட்சங்கள், பல கோடிகள் நஷ்டமாயிருது. துன்மார்க்குடைய வழியிலையோ, துன்மார்க்குடைய ஆலோசனையில கூட நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களோடு தேவனுடைய ஆவியினால நடத்தப்படணும். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஃப்ரெண்டுகிட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுறது பைபிள் அழகாக போட்டிருக்கு. வீண் வார்த்தையினாலே வறுமை. எதுக்கு தேவையோ அதை மட்டும்தான் பேசணும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசினா அது ஒரு நாள் மன முறிவில் வந்து நின்றும். அப்புறம் வீம்பு வைராக்கியம்லாம் உள்ள வந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசுறாங்க ஃப்ரெண்டுகிட்ட. சாகிற வரையும் அப்படியே பேச முடியுமா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. திடீர்னு ஒரு ஃபோன் கால் எடுத்து ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க. டெய்லி 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேச முடியுமா? முடியாது. எதுக்காக ஃபோன் யூஸ் பண்ணணும்? ஏன் யூஸ் பண்ணணும்? அப்ப அன்பு கூறணும். அதே நேரத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ளணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. நம்ம அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், திரு ஏக தேவன் எப்போ மாறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பு கூறும்போது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, வீட்டுல வயசான பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, இல்ல அம்மா இருப்பாங்க, இல்ல மாமியார் இருப்பாங்க, சில குடும்பத்துல மருமகள், சில குடும்பத்துல மருமகன். இவங்கள்ட்டெல்லாம் உண்மையான அன்பு கூறுறோமா அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல கேள்வி கேட்டால் கடமைக்காக அன்பு கூறுவாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. வீட்டுல அம்மாட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, மருமகள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, மாமியார்கிட்ட பேச விருப்பம் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, உண்மையான அன்பு கூற முடியல. அதனால நிறைய குடும்பத்திலே அது கசப்பா இருக்கும், அது வீம்பா இருக்கும், அது வைராக்கியமா இருக்கும், அது ஒரு எரிச்சலா இருக்கும், ஒரு கோபமா இருக்கும், அது ஒரு பகையா இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டால் தேவன் உடனே சொல்லிடுவார். முதல்ல ஒப்புரவாகு, உண்மையா இரு. ஏன் இருதயத்துக்குள்ள ஏன் கசப்பு வச்சிருக்க? ஏன் வீம்பு வச்சிருக்க? ஏன் வெறுப்பு வச்சிருக்க? ஏன் பகை வச்சிருக்க? அதெல்லாம் தூர தூக்கி போடு அப்படின்றார். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே முகத்துக்கு முன்பாக சிரிக்கிறாங்க, ஆனா இருதயம் பார்த்தா தூரமா இருக்கு. சில குடும்பத்துல இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, வாயை திறந்தாலே விஷமா இருக்கு. உண்மையான அன்பு இல்லை. இதான் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே
மனுஷன் எப்படி பிரதர் இருக்கிறான் அப்படின்னா வேஷம் போட்டு திரியிறான். பணம் இருந்த ஒரு பேச்சு, பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு, ஏழை எளிய ஜனமா இருந்தா ஒரு பேச்சு, கடன்ல கஷ்டப்பட்டுனா ஒரு பேச்சு, பல சூழ்நிலை மாத்தி 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 பேசி 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 ஒரு மனுஷன் உண்மையான அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் இருப்பார். இல்ல உண்மையான அன்பு என்னால கூற முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே யோசிச்சு பார்க்கலாம், தேவன் நமக்குள் எப்படி வாசம் பண்ணுவார்? ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல அன்பு கூறிய குடும்பத்தை பார்க்க முடியல. டைவர்ஸ், கோர்ட்டு கேஸ், யாரோ ஒருத்தங்க வீட்டுல யாரோ ஒருத்தங்க சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே கோர்ட்டு கேஸ் போயிருந்தாங்க. சில குடும்பத்துல மனைவியை பிடிக்காது, வேற யாரையோ பிடிக்கும். லாஸ்ட் பார்த்தா அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும். வீட்டுல இருக்க மனைவிட்டு அன்பு கூற முடியல, வீட்டுல இருக்க புருஷன்ட்டு அன்பு கூற முடியல. அன்பு கூர்ந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதம், கர்த்தரால் தயவும் பெற்றுக்கொள்வாங்க. இன்னைக்கு அன்பு கூற நிறைய குடும்பத்திலே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஏன் அன்பு கூறணும்? ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பிரதர், என் கணவர் என்கிட்ட பேசி 15 வருஷம் ஆச்சு பிரதர். நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன், வீட்டுல 4 பேர் இருக்கிறோம், ஆனா என் கணவர் என்கிட்ட பேசி 15 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. அப்ப அந்த தாயார் 15 வருஷமா எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஒரே குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க, ஆனா 4 பேர்ல 2 பேர் அம்மா அப்பா பேசாம 15 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு குடும்பத்துல ஒரு சகோதரன் 14 வருஷமா பெத்த தாயிட்ட பேசாம வாழ்ந்துட்டே இருக்காங்க. அந்த தாயார் சொன்னாங்க, என் பையன் என்கிட்ட பேசி 14 வருஷமாச்சு. சின்ன வயசுல சேட்டை பண்ணேன், அடிச்சேன், 14 வருஷமா என்கிட்ட பேசல. இப்ப அந்த பையன் வாலிப பையனா இருக்கான், இது வரைக்கும் என்கிட்ட பேசல அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சின்ன பையனுக்குள்ள எவ்வளவு வைராக்கியம், பெத்த தாய் மேல எவ்வளவு ஒரு கசப்பு, எவ்வளவு ஒரு எரிச்சல், எவ்வளவு ஒரு மோர்க்கம். அதனால இந்த கடைசி காலத்திலே அன்பு புரித ஜனங்களை பார்க்கிற ரொம்ப கடினமா இருக்கு. தேவைக்காக அன்பு, மாயமான அன்பு, தந்திரமான அன்பு, தாம் பக்கம் இழுக்கிறக்காக அன்பு, வாயில அப்படியே அன்பா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் நம்மள்ட்ட உள்ள எல்லா காரியத்தெல்லாம் முடிச்சுக்க வரும் பார்த்தா காணாம போயிடுவாங்க. உண்மையான அன்பு இல்லை நிறைய இடத்துல. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். இன்னைக்கு வீட்டுல அம்மாவும் பிள்ளையும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. வீட்டுல அம்மாவும் பிள்ளையும் தான் இருக்கிறாங்க, ஒரே சண்டை, பேசுறதே கிடையாது, ஒரே கெட்ட வார்த்தை, தூஷணமான வார்த்தை, வீட்டுல இருக்க பொருள்லாம் உடைக்கிறது, இப்படிலாம் சில வீட்டுக்குள்ள இருக்கு. சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு செல்போன்ல வேற யார்கிட்டயும் அன்பு கூறுறது. அவங்க பார்த்தா கெட்டவங்களா இருப்பாங்க, அவங்க பார்த்தா நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே மனைவி இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே வயசான பாட்டி இருக்கும், அவங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டாங்க. யார்கிட்டயோ முகம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட, முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட, இல்லை இப்போ இந்த செல்போன்ல ஆன்லைன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்க. வீட்டில் பார்த்தா சாப்பாடு வச்சுட்டு ரெடியா இருப்பாங்க, என் கணவர் வருவாரு, என் பையன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சில தாய்மார் இருப்பாங்க. பிள்ளைகள் பார்த்தா அம்மா அருமை தெரியாது. சில குடும்பத்திலே மனைவியினுடைய அருமை தெரியாது. சில குடும்பத்திலே உயிரோடு இருக்கும்போது அந்த அருமை தெரியாது. கொரோனா நேரத்தில் எங்கள் அம்மா கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் யோசித்தேன், எப்படி திரும்ப யோசித்தேன், கொரோனாவுக்கு முன்பாக 2வது கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க.
ஃபஸ்ட்டு கொரோனாலலாம் வீட்டில் எல்லா ஜாமான் இருக்கா, கையில் காசு இருக்கா, ஃபேமிலிக்கு என்னென்ன வேணும், பாப்பா சாப்பிட்டாலா, வீட்டில் எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பெத்த தாய் கேட்கும். ஆனால் 2வது கொரோனாவில் எங்கள் அம்மா இறந்து போச்சு. அவ்வளோதான் மனுஷன் வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியாது. எனக்கு வயசான ஒரு பாட்டி கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. 75 வயசு, நல்லா படித்தவங்க. அந்த பாட்டி சொல்லும்போது சொல்லுவாங்க, என் மகன் என்கிட்ட பேச மாட்டுக்கான், என் பேரன் பேச மாட்டுக்கான், நான் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், இங்கே என்னால் இருக்க முடியல அப்படிம்பாங்க. எத்தனை குடும்பத்தில் முதியோர் இல்லத்தில் வாழ்கிறாங்க, எத்தனை குடும்பத்தில் நைட் நேரத்தில் கணவர் பேசாமல் இருக்கிறாங்க, எத்தனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டு ஒரே வீட்டுக்குள்ளே பேசாமல் இருக்காங்க, எத்தனை வீட்டுக்குள்ள பிள்ளைகள் பேசாமல் இருக்கு, பையன் பேசாமல் இருக்கான். நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள மட்டும் யோசிப்போமே, இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஒருவேளை எங்கள் வீட்டில் நாங்கள் அன்பு கூறுறோம் பிரதர், எங்கள் இதயத்தில் சில கசப்புலாம் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டோம். இப்போ உண்மையாக நாங்கள் அன்பு கூறுறோம். பழசெல்லாம் நாங்கள் பேசுறது இல்லை, பழைய வாழ்க்கையெல்லாம் நாங்கள் யோசிக்கிறது இல்லை, பழைய காரியங்களாம் நாங்கள் யோசிக்கிறது இல்லை. எங்கள் இதயத்துக்குள்ள கசப்பு இல்லை, எங்கள் இதயத்துக்குள்ள வெறுப்பு இல்லை, எங்கள் இதயத்துக்குள்ள வைராக்கியம் இல்லை, எங்கள் இதயத்துக்குள்ள கோபம் எரிச்சல் எதுவுமே இல்லை. நாங்கள் உண்மையான அன்பு கூறுறோம் அப்படின்னா தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார். இன்னைக்கு பணம் இருந்தால் ஒரு அன்பு, பணம் இல்லைன்னா அன்பு கூற மாட்டுக்காங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டான், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான் அப்படின்னா ஒதுக்கிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம வாழ்கிறோம். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார், நிலைத்திருக்கிறார். அதனால இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அன்பு கூர்ந்தால் குடும்பம் ஆசீர்வாதம். இல்லை பிரதர், நாங்கள் அன்புலாம் கூற மாட்டோம், நாங்கள் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சில குடும்பத்தில் கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், வேதக்காரங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைன்னு சொல்லியிருந்தோம். சில குடும்பத்தில் ஆலயத்துக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் வீட்டில் பார்த்தா புருஷனுக்கு பார்த்தா ஒரு சாப்பாடு வச்சு கொடுக்க மாட்டாங்க. அங்கே போய் பார்த்தா சர்ச்சிலே இருப்பாங்க. எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனா தெரியும். அவங்க சொல்லுவாங்க, எப்படிமா என் மனைவி சர்ச்சுன்னு சொல்லி ஓடி போயிருதா, ஆனால் எனக்கு சுகர் இருக்குது, ஒரு 2 சப்பாத்தி வச்சா நான் சாப்பிட்ருப்பேன், இப்போ நான் மாத்திரை போட்டுட்ருக்கேன், சுகர் அதிகமாகிட்டு அப்படிம்பாங்க. இதுதான் இந்த கடைசி காலம். குடும்பத்துக்குள்ளே கணவனுக்கு என்ன வேணும், மனைவிக்கு என்ன வேணும், வீட்டில் பிள்ளைகள் எப்படி இருக்குது, ஒரு குடும்பம் எப்படி இருக்குது, அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். இந்த கடைசி காலத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, பணம் 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 பணம்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க, புருஷனுக்கு சமையல் பண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க. வீட்டில் அன்பே காணும், பணத்தை சார்ந்தே போயிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் பார்த்தா செல்ஃபோன்லேயே விளையாண்டுட்டு இருக்கு, வேற யார்கிட்டையும் பழகிட்டு இருக்கு. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க சில தவறான காரியத்துக்குள்ள எப்படி போனான்னு சொல்லி பார்த்தா, வீட்டில் அம்மா அப்பா அன்பு கூறலை, வேதனையான காரியம். சில வீட்டில் என்ன பிரச்சனை, எப்படி வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க எந்த பிரச்சனைக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. சில வீட்டில் குடும்ப தலைவர் எப்படி வேற தேவையில்லாம ஒரு பழக்கம், குடும்ப தலைவி எப்படி எங்கேயோ ஒரு இடத்துல எப்படி தப்பு நடக்குது, என்ன மிஸ்டேக் வருது. குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. வீட்டுக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருந்தால் அந்த இடத்துக்குள்ள பிசாசு உள்ள என்ட்ரா மாட்டான். வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாரும் செல்போன் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்புறம் எப்படி அவங்களால சிரிச்சு பேச முடியும்? வீட்டில் வந்த உடனே மனைவிட்ட போய் பேசணும், மனைவி புருஷன்ட்ட போய் பேசணும், பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசணும், அம்மா அப்பா பிள்ளைகள்கிட்ட பேசணும். அப்பந்தான் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்குள் நிலைத்திருக்கிறாரா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இப்போ இந்த பூமியில வாழ்ற ஒரு இன்னும் எத்தனை வருஷம் வாழ போறோம்? தேவன் சுத்தமானவர், அவ்வளவுதான்.
வாழ்ற கொஞ்ச காலம் அன்பு கூறுகிறோமா? அன்பு கூர்ந்தால் சகல காரியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். எப்படி பிரதர் அப்படின்னா, அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவன் நமக்குள் நிலைத்திருக்கும் போது நம்ம இதயத்தினுடைய மன விருப்பம் என்ன தேவனுக்கு தெரியும். உங்க இதயத்துக்குள்ள என்னென்ன யோசிக்கிறீங்க எல்லாம் தேவனுக்கு தெரியும். உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க எல்லாம் தேவனுக்கு தெரியும். நம்ம அன்புக்குரிய பிள்ளைகளா இருக்கணும். ஒரு குடும்பத்துல 6 பிள்ளைகள், கணவர் முதல்ல இறந்து போயிட்டாரு. 2வது அந்த தாயினுடைய கடைசி ஸ்டேஜ் எங்க தெரியுமா? முதியோர் இல்லத்துல. அப்ப என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 6 பிள்ளைகள் 6 விதமா போயிட்டு கடைசி ஸ்டேஜ்ல முதியோர் இல்லத்துல அந்த தாயார் இறந்து போயிட்டு. இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நிறைய இடத்துல முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுருந்தாங்க. பெத்த தாயிட்ட அன்பு கூற முடியல. இதுதான் கடைசி காலம். வீட்டுல இருக்க புருஷன்ட்ட, வீட்டுல இருக்க மனைவிட்ட அன்பு கூற முடியல. ஆனா செல்போன்ல யார்கிட்டயோ அன்பு கூறுறாங்க. யார்கிட்டயோ. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வீட்டுல இருக்க பிள்ளைகள் பார்த்தா வேற யார்கிட்டயோ செல்போன்ல பல மணி நேரம் அடிமை. உண்மையான வாழ்க்கையா இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம். நம்ம அன்பு கூறணும். நம்ம யார்கிட்ட அன்பு கூறுறோம், எப்படி அன்பு கூறுறோம், அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அந்த ஒரு காரியத்தை மட்டும் யோசித்து பாருங்க. ஏன்னா நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நிறைய பையனுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு அன்பு கூறுங்க பேர்ல பல ஆபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. சில குடும்பத்துல மதுபான அடிமை, சில குடும்பத்துல போதை காரியங்கள், சில குடும்பத்துல விபச்சாரத்துல போய் சிக்கி கொள்றாங்க. இப்படி எத்தனையோ காரியத்திலே தவறான தொடர்புல போகும்போது, தவறான நபர்கிட்ட பழகும்போது, தவறான சிநேகம் வரும்போது, அதுல நிறைய குடும்பத்திலே சத்துரு உள்ள வந்துருதான். அப்ப இரவு நேரத்திலே நம்ம அன்பு கூறணும். யார்கிட்ட அன்பு கூறணும், எதுக்கு அன்பு கூறுறோம், அவங்க யாரு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், இன்னைக்கு அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் இருக்கிறார். தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவன் நமக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம யார்கிட்ட பழகுறோம், அவங்க எப்படிப்பட்ட நபர், அவங்க யாரு? ஏன்னா சிலருடைய கனிகளினாலே மட்டும்தான் அவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். சில குடும்பத்திலே நம்மள்கிட்ட உள்ளது எல்லாம் திருடுறதுக்காக வருவாங்க. யோவான் 10:10 அழகாக எழுதப்பட்டிருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். அப்ப சில குடும்பத்துல நம்ம அன்பு கூறுறோம். ஆனால் ஆப்போசிட் நபர் யார், அதை மாத்திரம் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் பல லட்சங்கள் நஷ்டப்பட்டிருக்கேன். கூட இருக்கிறவங்க தான் ஏமாத்துறாங்க. கூட இருக்கிறவங்களால தான் மோசம் போறேன். தோல்வி வருது, நஷ்டம் வருது. அப்ப என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ நம்ம பழகுற ஒரு நபர் நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அவர்களுடைய கனிகளினாலே. சில குடும்பத்துல வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த இரவு நேரத்திலே இந்த செய்தியை நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம யார்கிட்ட பழகுறோம், நம்ம ஏன் பழகுறோம், அது எல்லாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா சில செய்தி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யார்கிட்ட பழகிட்டு இருக்கோம், அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். இதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நம்ம அன்பு கூறுறோம், ஆப்போசிட்ல உள்ள நபர் யாரு, அதை மட்டும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. அன்பு கூறும்போது தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்கப்பா, நன்றி. ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளையோட நீங்க பேசுறீங்க, நன்றி. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் கவனித்து கேட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையிலே அவங்க யார்கிட்ட பழகுறாங்க, அவங்களுடைய சிநேகம் யார்கிட்ட இருக்கு, எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியான வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து நாங்கள் பரலோகத்தில் வரணும்ப்பா. தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும்.
தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு நபர்கிட்டையும் பழகக்கூடாது. கர்த்தர் வேலை அடைங்க, குடும்பமா சந்தோஷமா சமாதானமா இருக்கணும். யாரெல்லாம் ஜெபிக்கலாம் அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் பஸ்ஸில் போகிறாங்களோ, காரில் போகிறாங்களோ, ட்ரெயினில் போகிறாங்களோ எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாதுகாப்பு உண்டாகட்டும். வேலை அடைங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு வேறு நாட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைங்க. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்காங்க, கர்த்தர் வேலை அடைங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுக்கையில் சரீரத்தில் பல விதமான பிரச்சனையோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் உங்களுடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய பிள்ளைகளே அப்போ உங்களுடைய கரத்தில் அப்படின்னா தொட்டு சுகமாக்கி தான் தீர்காயுசு தாங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கற்பத்துணியா ஜெபிக்கிறேன், கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம்பு வைத்தியர் கூட இருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. தேவைகளை சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ காரியம் எல்லாம் மன்னிச்சிருங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி ஒவ்வொரு குடும்பத்தை சுத்திகரிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவர். அப்பா உண்மை அழைக்கிறோம். உங்களுடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இன்றும் எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்கவங்களோ அன்பின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய தலைமுள்ள கரங்களால் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எந்தெந்த குடும்பத்துக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கலாம் எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, பிள்ளைகள் சில குடும்பத்தில் தனிமையில் இருக்காங்க, சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கணும். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூடங்கப்பா. எல்லாருடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கலாம் இன்பமான தூக்கம் நாங்கள் வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுது. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாங்கப்பா. நீங்கள் வந்தா சமாதானம், நீங்கள் வந்தா விடுதலை, நீங்கள் வந்தாதப்பா ஆரோக்கியம். எங்கள் குடும்ப தலைவராக இயேசு கிறிஸ்து மகாபிரபு இருக்கணும். உங்கள் பாதம் இல்லைங்களா இருப்பீங்க. இரவு மூலமாக செய்தி கேட்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. தேவ அன்பினால் நிரப்புங்க. யார்கிட்ட அன்பு கூறணும் எல்லாவற்றையும் கர்த்தர் பேச கிருபைக்காக நன்றி. உங்கள் கரத்தில் அப்படின்னும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கூடங்க. இந்த நாளிலும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எங்க கூட பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. உங்கள் கரத்தில் அப்படின்னும் துதிகான மகிமையெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகி அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். டெய்லி ஒரு நிமிடமா எனக்காக ஜெபித்து வருங்கள். அதிக அளவிலே தினந்தோறும் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.